என்னை ஒதுக்கிட்டாங்க பிரதர், நான் நொறுக்கப்பட்டு இருக்கிறேன் பிரதர், என்னை எல்லோரும் சபிக்கிறாங்க பிரதர், என்னை கூட யாருமே வச்சுக்க மாட்டாங்க பிரதர், நான் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, என்னை ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப வேதனையா இருக்கிற பிரதர் சொல்றீங்களா? ஒதுக்கப்பட்ட உங்களை தான் கர்த்தர் மீண்டுமாக கொண்டு வருகிறார். வீடு கட்டுகிறவன் ஆகாது என்று தள்ளின கல்லே கலைக்கு மூளைக்கல்லாக மாறினது. யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, உங்களை வெறுத்தாங்களோ, மீண்டும் உங்களை தேடி வந்து, பிரதர் நீ என் கூட வாங்க, நீங்க வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க என் கூட இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கர்த்தர் உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நீங்க ஒதுக்கப்பட்டுட்டேன்னு கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.